எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது, பேச போகிறது பிரசாந்த் நீல், தல அஜித் இவங்க கூட்டணியில் ஏகே 64, ஏகே 65, ஏகே 66 இந்த 3 படங்கள் வரப்போகுது. இந்த 3 படத்துக்காண்டி தல அஜித் இவங்க 3 வருஷம் கால்ஷீட் கொடுத்துருக்காங்க பிரசாந்த் நீலுக்கு. இந்த 3ல் ஒரு படம் KGF 3 இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குங்க. ஸோ இந்த செய்தியை முதலாக வந்து T-Next அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் தான் இந்த விஷயத்தை வெளில சொன்னாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த நியூஸை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து உண்மையிலே நடக்க போகுதா, இல்லை இது வெறும் ரூமரா அப்படிங்கிற மாதிரி நான் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து தேடி படித்து பார்த்தாங்க. அதில் எல்லா விஷயத்திலையும் போட்டிருந்த ஒரே செய்தி, இது வருங்காலங்களில் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து நான் தேடி படித்ததில் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஒரே விஷயம், பிரசாந்த் நீல் கூட தல அஜித் வந்து 3 படம் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த 3 படத்தில் ஏகே 63க்கு அப்புறம் வரப்போகிற ஏகே 64 இவங்க டைரக்ட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. என்னையாது நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் 2 படம் தான், நீ என்ன 3 படம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் வந்து 3 படம் கம்பல்சரி பண்ண போகிறதில்ல, 2 படம் தொடர்ச்சியாக பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேப் விட்டு 3வது படம் இந்த கூட்டணியில் திரும்ப வெளில வருங்க. ஆனால் இந்த கூட்டணியில் முதல்ல வெளில வரப்போகிற படம் என்ன தெரியுமா? தல அஜித் இவங்களோட ஏகே 65 தான். ஏன்னா ஏகே 64 பிரசாந்த் நீல் டைரக்ட் பண்ணலைங்க. இதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. ஏன்னா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆல்ரெடி வந்து தல அஜித் பார்த்தீங்கன்னா ஏகே 64 டைரக்டர் யாருன்னு முடிவு பண்ணிட்டார். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆகிடுச்சு. ஸோ கங்குவா படம் ரிலீஸுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடக்க போகுது. இந்நேரம் டேரக்டர் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னோட கடமைக்கு நான் அடுத்த வீடியோவில் ஏகே 64ஓட டேரக்டர் யாருன்னு உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஏகே 65, ஏகே 66, ஏகே 67 67 இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் வந்து 3 படம் பண்ண போகிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக வந்து 2 படங்கள் வெளில வரப்போகுது. ஸோ முதல்ல இந்த ஏகே 65 படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டலோன் மூவிங்க. அதாவது தன்னிச்சையான ஒரு கதையில் உருவாகிற ஒரு படம். ஸோ இந்த சலார் படத்துக்கும் இந்த KGF படத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் ஏகே 65 திரைப்படத்தில் இருக்க போகிறது இல்லைங்க. இது தன்னிச்சையான ஒரு மாஸான ஒரு ஹீரோ சப்ஜெக்ட்டுங்க. ஸோ சாலிடாக சொல்லப்போனால் அது வேறு மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸோ உண்மையிலே வந்து தரமான ஒரு கூஸ்பம் ஏற்படுத்துகிற ஒவ்வொரு விஷயமும் இந்த படத்தில், அதாவது ஏகே 65 திரைப்படத்தில் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இந்த பிரசாந்த் நீலை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து ஒர்த்தான ஒரு டைரக்டர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் பண்ணியிருக்கிறது என்னமோ வந்து கொஞ்சம் படங்கள் தான். பட் ஆனால் வந்து கொஞ்சம் படங்கள் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து 10 படம் பண்ணால் ஒரு டைரக்டருக்கு எந்த மாதிரி ஒரு மாஸான ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகுமோ அது மாதிரி தான் கொஞ்சம் படம் பண்ண பிரசாந்த் நீலுக்கு ஒரு மார்க்கெட்டு இந்திய சினிமாவில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு மார்க்கெட் எலிவெண்ட் உள்ள ஒரு விஷயத்தை வேறு எந்த ஒரு டைரக்டருமே பண்ணது கிடையாதுங்க. KGF 1 திரைப்படம் உண்மையிலே வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து சக்கப்போடு போட்ட படம். ஸோ சாலிடாக சொல்ல போனால் இப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங்கை வேறு எந்த ஒரு படத்துலையுமே நாம் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ அதோட தொடர்ச்சி KGF 2. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, பிரித்து மேஞ்சினுச்சு. அதுக்கப்புறம் சலாறு தாறுமாறாக ஓடுனுச்சு. இப்படி 3 படங்களுமே வந்து மாஸ்க் ஹிட்டு கொடுத்த ஒரு டைரக்டர். 3 படமே வந்து பேன் இண்டியா லெவலில் செம்மையாக ரீச்சு. ஸோ இந்த 3 படத்துக்குமே தனித்துவமான ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ பிரசாந்த் நீலுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. கோடிக்கணக்கான ரசிகரை சம்பாதிச்சிருக்க தல அஜித்தும் பிரசாந்த் நீலும் இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இமேஜின் வந்து சலார் படம் பார்க்குறப்பையும் KGF 1, KGF 2 படங்கள் பார்க்குறப்பையும் நமக்குள்ளே ஏற்பட்ட ஒரு அனுபவம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு இப்போ தாங்க பதில் கிடச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே நாம் இந்த கூட்டணியில் ஒரு திரைப்படத்தை பார்க்க போகிறோம். ஸோ இவங்க கூட்டணியில் உருவாகிற AK-65 ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்புறம் இவங்க 2 பேருமே வந்து அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் 2025 தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அந்த வருஷம்தான் வரப்போகுது. ஸோ குட் பேட் அக்லி படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆகி 1 மாதம் கேப் எடுத்து அதுக்கப்புறம் தான் AK-65 டைரக்டர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். AK-64 டைரக்டர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். AK-66 டைரக்டர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பிரசாந்த் நீலை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சலார் 2க்கான வேலைகளில் இறங்கி பார்த்துட்ருக்காரு. ஸோ சலார் 2 ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மிடில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ ஆகஸ்ட் மிடில் ஆரம்பித்து நான்ஸ்டாப்பாக படத்தோட ஷூட்டிங் போக போகுது. அதுக்கப்புறம் பிரசாந்த் நீலை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் சைலண்டாக தான் இருக்க போகிறாரு. ஆனால் டிராகன் ஒரு படம் இருக்குங்க. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறது பிரசாந்த் நீல் தான். ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோவாக கமிட் ஆகிருக்கு ஜூனியர் NTR. ஸோ இது பேன் இண்டியா லெவல் திரைப்படம். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 2026 தான் ஆரம்பிக்க போகிறாரு பிரசாந்த் நீல். இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஸோ 1 வருஷம் சாலிடாக இவருக்கு டைம் கிடச்சிருக்கு. அந்த வருஷத்தில் தான் AK-65 டைரக்ட் பண்ண போகிறதா ஒரு செய்திகள் கன்ஃபார்மாக வந்திருக்கு. ஸோ இந்த AK-66 திரைப்படம் தான் KGF 3 கனெக்ட் பண்ணுற ஒரு ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் தான் தல அஜித்தோட சிறப்பு தோற்றம் இருக்க போகுது. ஸோ யாஸ் கூட தல அஜித்தும் கை கோர்த்த ஒரு திரைப்படம் அது KGF 23 தாங்க. ஸோ தல அஜித்து கூட பிரசாந்த் நீல் இணைகிற இந்த திரைப்படத்தை தயாரிக்க போகிறது ஹோம்லி ஃபிலிம்ஸ் தான். ஆல்ரெடி வந்து KGF படத்தை தயாரித்தாங்க, KGF 2 தயாரித்தாங்க, சலார் படத்தை தயாரித்தாங்க, சலார் 2 இவங்க தான் தயாரிச்சிட்ருக்காங்க. ஸோ திரும்பவும் இவங்க தயாரிப்பில் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் தல அஜித்தோட AK-65 வெளில வரப்போகுதுங்க. ஸோ கூஸ்பமான ஒரு நியூஸாக தாங்க இருக்குது. உண்மையிலே வந்து தாறுமாறான ஒரு நியூஸு. ஸோ 1000 கோடி டார்கெட் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்திகள் வருது. கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி அடிக்க போகிற திரைப்படம் எதுன்னு 2024 பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் ஆகிற அனைத்து திரைப்படங்களும் பதில் சொல்ல போகுது. பட் ஏதாச்சும் ஒரு திரைப்படம் 1000 கோடி அடித்தா உண்மையிலே வந்து தல அஜித்தும் பிரசாந்த் நீலும் இணைகிற AK-65 திரைப்படம் கண்டிப்பாக வந்து 1500 கோடி அடிக்கும். ஸோ இவங்க 2 பேரும் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்ததுலேருந்து இங்கே நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பட் ஆனால் ஒரு குரூப் மட்டும் ஹாப்பியே இல்லாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குரூப் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த கூட்டணி வந்து நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கோயிலாக போய் வேண்டிக்கிறதா ஒரு செய்திகள் வருதுங்க. ஸோ என்னன்னு தெரில, சினிமாங்கிறது ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நிர்ணயிக்க கிடையாது. சினிமாங்கிறது தனக்கு தேவையானதை தானே ஏற்படுத்திக்கும். ஸோ அப்படி தான் இவங்க கூட்டணி. ஸோ பிரசாந்த் நீல் தல அஜித் இந்த கூட்டணியை ஹோல் இண்டஸ்ட்ரியுமே இப்போ வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே இதுக்கான அறிவிப்பை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது நடக்குங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் ஒன்று, AK-64 டைரக்டர் தல அஜித்தோட ஃபேவரட் டைரக்டர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ AK-64 பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயத்த அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.